ஏன்னா இப்ப பிள்ளைகள் வந்து இப்ப வரும் காலங்கள்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. நமக்கே அறிவு சொல்ற மாதிரி அறிவு இருக்கு. அது போல இப்போ அது மாதிரி உழைக்காம இன்ஸ்டன்டா நமக்கு பலன் தேவைப்படுது, உடனடியே பலன் தேவைப்படுது. பொறுமையா இருந்து பெறுகிற பழக்கம் இப்ப பிள்ளைங்கள்ட்ட இல்ல. அந்த சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்குது. சோ இந்த மாதிரி இல்லாம ஒரு நிதானம் வேணும். நிதானத்துக்கு நிறைய மதிப்பு இருக்கு. இந்த பழக்கமே இல்லாம இருந்துக்கே இதுக்கு என்ன ஒரு தீர்வு காணலாம்? எப்படி பிள்ளைகள்கிட்ட நிதான போக்கை கொண்டு வர்றது? இது வந்து இப்ப எல்லாருமே அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப காலம்னா வேணாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்ஸ்டன்டா ஒரு சொல்யூஷன் வேணும். படிக்கிறது எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, முடிச்சோன்னா எனக்கு சம்பாதிக்கணும், படம் வேணும், எல்லாமே இன்ஸ்டன்ட். அப்படிதான் எல்லாரும் இப்ப உள்ளவங்க எதிர்பார்க்கிறாங்க. பொறுமைங்கிறது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பலம். அது அது வந்து அவங்க வந்து புரியணும் கொஞ்சம். அது இப்ப ஒரு ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. புத்தர் இருந்தாராம். புத்தரும் சீடர்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யறதுக்கு போயிட்டு இருக்காங்க, நடந்து போறாங்க. அது பகல் வேலை, உச்சி வெயில், மண்டைய தொலைக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு ஆறு வருது. அந்த ஆறை கடந்துதான் இப்ப அடுத்த ஊருக்கு அவங்க போகணும். அப்ப புத்தர் பாக்குறாரு, அந்த ஆறுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளைகள் நிறைஞ்ச ஒரு பெரிய மரம் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு சீடர்கள்ட்ட, இந்த மரத்துல கொஞ்ச நேரம் நம்ம இலைப்பாரிட்டு வெயில் கொஞ்சம் கடந்த பிறகு நம்ம இந்த ஆற்றை கடந்து அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சரி முடிவு பண்ணி அங்க அங்க வந்து படுக்க வர்றாங்க. அப்போ புத்தர் வந்து தன்னோட சீடரை கூப்பிட்டு சொல்றாரு, குடுவையை கொடுத்து அந்த ஆறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா குடிக்கிறதுக்குன்னு சொன்னாரு. அந்த சீடர் ஓடுறாரு. புத்தர் சொன்னா உடனே செஞ்சாகணும் இல்லையா, சீடரா இருக்கவரு ஓடுறாரு. போய் எடுக்கிறாரு. தண்ணி வந்து ரொம்ப செம்மனா கலங்கி போயிருக்கு சேரலாம். அப்ப திருப்பி ஆத்திலே ஊத்திட்டு திரும்ப வந்துட்டாரு சீடர். புத்தர்கிட்ட சொல்றாரு, அது வந்து குடிக்கிறதுக்கு மாதிரி இல்ல குருவே, ரொம்ப கலங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புத்தர் வந்து அந்த ஆறு பக்கம் திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, நீ வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடு. முதல்ல சொல்லும் போதும் சொல்றாரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துருவான்னு சொல்றாரு. இப்ப ரெண்டாவது முறையும் சொல்றாரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போய் தண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. அப்ப இந்த சீடர் யோசிக்கிறாரு, என்ன இவரு குரு வந்து இவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு, அந்த தண்ணி பார்த்தா குடிக்கிறதுக்கு மாதிரியே இல்லை. பட் திரும்பவும் ஆணித்தரமா சொல்றாரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போய் அந்த தண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. பட் திரும்பவும் நம்ம தான் தப்பா பார்த்துட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு நல்லா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். திரும்பவும் போய் தண்ணி கொண்டு வரலான்னு சீடரு பொறுமையே இல்லாம திரும்ப ஓடுறாரு. திரும்ப போய் தண்ணி எடுக்கிறாரு. அப்பயும் அந்த சேறு கலந்த நீர் தான் வருது. அவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. திரும்ப தண்ணியை ஊத்திட்டு சீடர் வராரு புத்தர்கிட்ட, குருவே இப்பயும் போய் பார்த்தேன் அப்படிதான் இருக்கு, நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க? அவர் மூணாவது தடவை புத்தர் சொல்றாரு, நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்பதான் அந்த சீடர் வந்து சரி இவர் சொல்றாருங்கிறதுக்காக ஓய்வு எடுக்கிறாரு. அதுக்கு பிறகு போய் பார்க்கும்போது தண்ணீர் தெளிவா நல்லா இருக்குது, குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த குடுவையில கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப வந்து குருவட்டு கேட்கிறாரு, என்ன குருவே வந்து நீங்க முதல்ல 2 தடவை இப்படிதான் சொன்னீங்க, ஆனா தண்ணி அப்ப நல்லா இல்ல, இப்பதான் அது நல்லா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப புத்தர் சொல்றாரு, நம்ம வரும்போது நான் பார்த்தேன் ஒரு மாட்டு வண்டி இந்த ஆற்றை கடத்து போச்சு. அப்ப என்ன ஆச்சு, அந்த சேரெல்லாம் கலங்கி தண்ணி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது போற அளவுக்கு நீ ஓய்வெடுன்னு தான் நான் உன்னை சொன்னேன். அந்த சேரெல்லாம் அடியில போய் தெளிஞ்ச நீர் மேல வரும், அதுக்காக தான் உன்னை ஓய்வு எடுத்துட்டு போய் தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன். நீ உன்கிட்ட பொறுமையே இல்லாம ஒரு தடவை கூட நீ அதை கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பொறுப்புங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். இன்ஸ்டன்டா வந்து இப்ப நம்ம நிறைய உலகத்தை பாக்குறோம். இன்னைக்கு திடீர்னு போய் அடையிறாங்க, திடீர்னு பணக்காரராயிறாங்க. கொஞ்ச நாள்ல அது எதுவுமே இல்லாம போயிடுறத நம்ம கண்ணால பாக்குறோம். இப்ப வந்து நம்ம தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், நீண்ட காலம் உழைப்பு போட்டு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, இடம் வாங்கியிருப்பாங்க. 50 வருஷம் 60 வருஷம் ஆயிருக்கும், இன்னமும் அது வந்து இருக்கும். நம்ம வந்து 2வது தலைமுறை 3வது தலைமுறை கூட காட்டுற மாதிரி இன்னும் வீடுகள்லாம் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த உழைப்பு, நீண்ட கால உழைப்பு, அந்த பொறுமை, நிதானம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள்ல உயர்றாங்க, திடீர்னு அதே வேகத்துல கீழே இறங்கிடுறாங்க. இப்ப இந்த இன்ஸ்டன்ட் உடனடி தீர்வுங்கிறது வந்து தற்காலிகமானதுதான். நமக்கு வந்து பலன் கிடைக்க ரொம்ப நாள் ஆனாலும் அதை அனுபவிக்கிற காலம் வந்து ரொம்ப காலம் இருக்கும். இது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த பொறுமை நிதானம்ங்கிறது மிகப்பெரிய பலம். அதுதான் வந்து நம்ம மனசை பக்குவப்படுத்தி நம்மள ஒரு மனிதனா இந்த சமூகத்துல வாழ வைக்கும். அந்த பொறுமையை நிச்சயமா வரணும். இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், அதை கொண்டு வரணும் நிச்சயமா வாழ்க்கையில.
உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி. ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.